ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நான் எங்கள் அம்மா ஊர்லேருந்து கொண்டு வந்து ஜாமான்களை பற்றி தான் நான் இன்றைக்கி காமிக்க போகிறேன். காரைக்கால் பக்கம்லாம் இது பொட்டி பிரிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதை தான் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பிருமனைன்னு சொல்லுவாங்கள்ல, ஊரில் பானையெல்லாம் கீழே வைக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க. நான் இது எதுக்கு வாங்கியிருந்தேன்னா, குக்கருக்குள்ளே ஏதாவது பாத்திரம் நம்ம கீழே தண்ணி ஊற்றி மேலே பாத்திரம் வச்சா அது ஆடுதில்ல, அதனால் இந்த பிருமனை வாங்கியிருந்தேன். இது 3 சைஸில் இது ஊர்லேருந்தே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. மீதி பொருள்லாம் நான் அமேசானில் நான் ஆர்டர் போட்டு எங்கள் அம்மா அட்ரஸ்க்கு நான் கொரியர் பண்ணிடுவேன். அங்கேருந்து எங்கள் அம்மா கொண்டு வந்துடுவாங்க. இந்த லிப்ஸ்டிக்கு இது மாதிரி மேக்கப் ஐட்டம்ஸ்லாம், ஸ்கின் கேர் ஐட்டம்ஸ்லாம் நான் இங்கே செஃபோராலே வாங்குவேன். இந்த தடவை நான் அமேசானில் போட்டிருந்தேன். இது விஸ்கேர் லிப் பாம்னு SPF 50ஓடது காமிச்சது. இது எல்ஃப் கேமோ லிக்விட் ப்ளஷ். இது அந்த நியூட் கலரில் இருந்தது. அப்புறம் ஒரு மாஸ் லிப் லைனர் ஒன்று வாங்கியிருந்தேன். இது கொஞ்சம் டார்க் ஷேடாக இருந்தது. இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலான்னு தான் நான் வாங்கி பார்த்தேன். ஒரு 40 இயர்ஸ்க்கு மேலே நம்ம முகத்தில் பிக்மெண்டேஷன் வரும்ல, அது மாதிரி நம்ம லிப்ஸ்லேயுமே பிக்மெண்டேஷன் வர ஆரம்பிக்கும். ஸோ அதை லைட்டன் பண்ணுறதுக்கு தான் இந்த கோஜிக் ஆசிட் அப்புறம் செராமைடெலாம் இருக்க மாதிரி லிப் பாம் போடுறது ரொம்ப நல்லது. ஒரு நார்மலான லிப் பாமை விட இப்படி செலக்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட்டு நான் வாங்கினது வேக்யூம் கம்ப்ரஷன் பேக். இது எதுக்கு வாங்கினேன்னா, நான் இந்த வின்டர் ஜாக்கெட்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு அதை நம்ம ஹேங்கர்லே வார்ட்ரோப்பில் வச்சோன்னா அது பெரிய இடத்த அடைக்குது. இதில் நம்ம வச்சு நம்ம ஸ்டோர் ரூம்லேயோ எங்கேயோ வச்சுட்டா நம்ம ஊர்களுக்கு போகும்போது எடுத்துகிட்டு போகலான்ட்டு தான் நான் வாங்கியிருந்தேன். இது நம்ம பெட்ஷீட் வைக்கலாம், பிளாங்கெட் வைக்கலாம், இல்லை பில்லோ வைக்கலாம். இது கம்ப்ரஸ் பண்ணுற மாதிரி இருக்கிறனால கொஞ்சம் நமக்கு இடத்த அடைக்காமல் இருக்கும். இது நிறைய சைஸில் இருந்துச்சு. மீடியம், அப்புறம் லார்ஜு, ஜம்போ இப்படி இருந்தது. நான் ஜம்போ தான் வாங்கிக்கிட்டேன். ஏன்னா ஜம்போங்கையில் நமக்கு கொஞ்சம் நல்ல பெருசாகவே இருக்கும். ஏன்னா நம்ம இதை ஃபஸ்ட்டு நம்ம வாங்கி பார்க்கலான்னு தான் நான் வாங்கினேன். இந்த பேக் ரொம்பவே நல்லா இருந்தது. அதுக்கு பம்பும் கொடுத்துருந்தாங்க. இந்த 4 பேக்கும் சேர்த்து எனக்கு 899 ப்ரைஸ் வந்துச்சு. இது நம்ம ட்ராவல் பண்ணும்போது ஜாக்கெட்லாம் நம்ம லக்கேஜில் வச்சு எடுத்துகிட்டு போகும்போது அது பெரிய இடத்தையே வைக்கும். ஒரு 2-3 ஜாக்கெட் வச்சாவே ஒரு லக்கேஜே முடிஞ்சிடுற மாதிரி இருக்கும். இப்படி கம்ப்ரஸிங் பேக்கில் நம்ம வச்சு கொண்டு போனால் நமக்கு நல்ல இடம் தாராளமாகவே இருக்கும். மற்ற பொருள்களையுமே நம்ம வச்சு எடுத்துகிட்டு போகலாம். அதுக்காக தான் நான் மெயினாக வாங்கியிருந்தேன். இங்கே சிங்கப்பூரில் நான் வாங்கினேன் கம்ப்ரஸிங் பேக்லாம். அதுக்கு பம்ப் கிடைக்கல எனக்கு லாஸ்ட் டைமில் நான் ஜப்பான் போகும்போது. ஸோ அதனால் நான் இது பம்போடு இருக்குன்ட்டு நான் அதை அங்கே போட்டு விட்டேன் அம்மாவுக்கு. முன்னாடிலாம் இந்த மசாலா ஜாமான் போட்டு வைக்கிறதுக்கு பிளாஸ்டிக்கில் நான் ஸ்டோர் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பிளாஸ்டிக்லாம் வேணான்ட்டு அப்புறம் கிளாஸ் ஜார் யூஸ் பண்ணேன். கிளாஸ் ஜார் யூஸ் பண்ணும்போது என்னாச்சுன்னா, நம்ம அவசரமாக ஒரு பொருளை எடுக்கிறோன்னா அது கீழே விழுந்து உடையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதை ரொம்ப கேர் பண்ணி ஹேண்டில் பண்ணோம். இதெல்லாம் டக்குன்னு எடுக்கிற அந்த பருப்பு இதுகளுக்கெல்லாம் சரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாங்கலான்னு நான் இங்கே ரொம்ப தேடினேன். நான் நினச்ச மாதிரி இங்கே கிடைக்கல. அதுவும் இல்லாமல் அந்த டப்பாக்களுமே கொஞ்சமாக தான் இருந்தது. ஸோ நான் அமேசானில் இதை பார்த்தேன். இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது சுமித் பிராண்டு, நல்ல பிராண்டாக இருந்துச்சு. ISI அந்த முத்திரையெல்லாம் வச்சுருந்தாங்க. அதுவும் இல்லாமல் இது ஓவல் ஷேப்பில் அந்த டிரான்ஸ்பரண்ட் விண்டோலாம் கொடுத்துருக்கனால உள்ளே நமக்கு என்ன வச்சுருக்கோன்னு தெரியும். இல்லைன்னா நம்ம அந்த சில்வர் டப்பாக்களில் உள்ளே என்ன இருக்குதுன்னு நமக்கு தெரியாது இல்லையா. இந்த விண்டோவில் நம்ம என்ன போட்டு வச்சுருக்கோன்றதை நல்லாவே பார்த்துக்கலாம். இது ஏர் டைட்டாகவும் இருந்துச்சு. ஒரு மிரர் ஃபினிஷ் லுக்லேயும் நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இது டிஷ்வாஷர் சேஃப் கூட. எனக்கு நம்ம இந்த மசாலா ஒவ்வொன்றும் காலி ஆகையில் இந்த கழுவுறதுக்கே நமக்கு அந்த பொறுமை வேணும். அதனால் இதுனா டிஷ்வாஷரில் போட்டு விட்டுறலான்னு தான் நான் வாங்கிட்டேன். இந்த ஓவல் ஷேப் இந்த டப்பா இருக்குல்ல, இது 2 பீஸ் 1569 வந்துச்சு. நான் 5 அதாவது 10 பீஸ் நான் போட்டு விட்ருந்தேன். 5 செட்டு போட்டு விட்ருந்தேன்.
இப்போதைக்கு இந்த 10 வாங்கிக்கலாம். ஏன்னா அம்மா வந்து லக்கேஜ் கொண்டு வரதும் ஒரு லிமிட் தானே கொண்டு வர முடியும்ன்ட்டு நான் அது 10 தான் நான் இப்போ போட்டிருந்தேன். நல்லா இருந்தால் திரும்ப வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோடய ஐடியாவாக இருந்துச்சு. ஓவல் சைஸ் பாக்ஸ் வந்து 1400 ml அந்த சைஸ் அது. இது வந்து ஒரு 6 பீஸ் செட்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு. இதுவும் வந்து 700 ml இது 6 பீஸ் 1859 வந்துச்சு. இதுலேயுமே அந்த டிரான்ஸ்பரண்ட் விண்டோ வந்துருந்துச்சு. இதுவும் நல்லா இருந்துச்சு. இது வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருந்துச்சு, குட்டியாக ரொம்பவே அழகாக இருந்தது. இந்த பாக்ஸஸ்லாம் நல்லா டைட்டாகவே இருந்துச்சு. கொஞ்சம் சில பாக்ஸ்லாம் கொஞ்சம் லூஸாக இருக்கும்ல, இது அப்படிலாம் இல்லை, நல்லாவே டைட்டாக இருந்துச்சு. ஸோ காஃபி பவுடர்லாம் போட்டு வச்சாலுமே அது கட்டியாகாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாம் செட் பண்ணிவிட்டு இன்னொரு வீடியோவில் நான் எப்படி இந்த கிராசரிலாம் நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன்ட்டு நான் இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன். அதையும் பிடிச்சிருந்தா நீங்கள் பாருங்கள். என்னதான் வீடியோ நான் போட்டாலும் சிலர் வந்து இந்த முகத்தை காமிச்சு பேசுகிறாங்க இல்லையா, அதை தான் மக்கள் ரொம்பவே விரும்புகிறாங்க. சும்மா வாய்ஸ் ஓவர் கொடுத்தாலாம் பார்க்க மாட்டுறாங்க. எனக்கு வந்து என்னோடய முகத்தை காமிச்சு நான் வீடியோ போடுறதில்ல எனக்கு வந்து விருப்பம் கிடையாது. ஏன்னா என்னோடய வீடியோ தான் பேசணும். என் முகத்தை காமிச்சு அதனால் வர வியூஸ் வந்து எனக்கு விருப்பமே இல்லை அதில். அதனால் யாருக்கும் யூஸும் இல்லை முதல்ல. அடுத்து நான் ஒரு மேக்கப் பேக் வாங்கியிருந்தேன். இது எதுக்குன்னா, இப்போ ட்ராவல் பண்ணும்போது ஏதாவது சீரம், இந்த மாய்ஸ்சரைசர் இதெல்லாம் வந்து பாட்டில் மாதிரி இருக்குல்ல, அதெல்லாம் வச்சு அதையுமே வந்து இந்த பபிள் ராப்பில் தான் நான் ராப் பண்ணிவிடுவேன் எப்போவும். இருந்தாலும் அதை வச்சு கொண்டு போக ஒரு நல்ல பேக் தேடிக்கிட்டு இருந்தேன். இது வந்து நல்லாவே பெருசாக இருந்துச்சு. அந்த அந்த ஓப்பன் பண்ணுறது வந்து டபுள் ஜிப் இருந்துச்சு. இந்த மேக்கப் பேக் வந்து நல்லா கலரும் அழகாக இருந்துச்சு. இது நல்ல பெருசாக இருந்துச்சு. உள்ளுக்குள்ளே 4 கம்பார்ட்மெண்ட் இருந்தது. இப்போ நான் வந்து மோஸ்ட்லி வந்து இந்த மேக்கப்லாம் வந்து அதிகமாக போட மாட்டேன். என்னோடய ஸ்கின்னுக்கு ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கனால ஃபவுண்டேஷன்லாம் போட்டால் என்னமோ பூச்சாண்டி மாதிரி இருக்கும். அதனால் நான் அதெல்லாம் போட மாட்டேன். நமக்கு அந்த காலத்து ஃபேர் அண்ட் லவ்லி தான். இருந்தாலும் இப்போ தான் வந்து ஒரு ஆஃப்டர் 40க்கு அப்புறம் நான் வந்து ஸ்கின் கேர் தான் நான் இப்போ போய்கிட்டுருக்கேன். டாக்டர் சஜஸ்ட் பண்ணி தான் நான் பண்ணுறேன் ஸ்கின் கேரு. நானாக வந்து நான் பண்ணலை. ஸோ அதனால் அந்த ஸ்கின் கேர்லாம் நான் எங்கே போனாலும் நான் அதை எடுத்துகிட்டு போகணும் இல்லையா, அந்த பாட்டிலெலாம் நான் வைக்கிறதுக்கு இது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதனால தான் இதை மெயினாக நான் வாங்கியிருந்தேன். இந்த பேக் வந்து 817 ருபீஸ் வந்துச்சு. இதில் 9 கலர்ஸ் இருந்துச்சு. எனக்கு இந்த பிங்க் கலர் வந்து என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்குன்றனால இது வாங்கினேன். இதில் வந்து கொஞ்சம் பர்பிள் மாதிரி தெரியுதுல, அதில் போட்டிருந்தது பிங்க்கு தான். நல்லாவே இருந்துச்சு கலர். இது போக சில நைட்டிஸ் அப்புறம் டாப்ஸ்லாம் போட்டு விட்ருந்தேன். அதெல்லாம் நான் காமிக்கலை. அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டெல்லாம் நான் காமிக்கிறது அமேசானில் வாங்கினது இல்லை. நான் தஜ்வீத் குரான் வந்து ஒருத்தவங்கள்ட்ட நான் வாங்கி எங்கள் அம்மாவுக்கு கொரியர் பண்ண சொல்லியிருந்தேன். இது ரொம்பவே நல்லா இருந்தது. தமிழ் அர்த்தங்களோட எந்தெந்த இடத்துல நம்ம ஸ்டாப் பண்ணி ஓதணும், கண்டினியூ பண்ணி ஓதணும், அந்த இதோட பொருள் விளக்கத்தோடு இருந்தது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் இது ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன். இது வேணுங்கிறவங்களுக்கு நான் சைடில் வந்து எந்த ஷாப்பில் வாங்கினேன்றதை நான் போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா அங்கே வாங்கிக்கோங்க. இந்த குரானோட விலை 1600 ப்ளஸ் கொரியர் சார்ஜ். நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கொரியர் சார்ஜ் வரும். எனக்கு வந்து 2-3 நாள்லேயே எனக்கு வீட்டுக்கு கிடச்சிருச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. வேணுங்கிறவங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் எங்கள் அம்மா வாங்கிட்டு வந்த பலகாரங்கள், முறுக்கு, காராச்சேவ், மிச்சரு, அப்புறம் பாலல்வா. எங்கள் ஊரில் பாலல்வா சூப்பராக இருக்கும். சின்ன வயசுலலாம் எனக்கு வந்து இன்னும் ஞாபகம் இருக்குது. அந்த தாமரை இலையில் வந்து சுட சுட அந்த பாலல்வா எங்கள் அத்தா வாங்கிட்டு வருவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கே. இப்போ வந்து பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க பாலல்வா. இருந்தாலும் அந்த பழைய மெமரிஸ் தானே வருது நமக்கு. அப்புறம் அதிரசம் எங்கள் ஊரில் நல்லா இருக்கும், சுட சுட போட்டு கொடுப்பாங்க. இது வந்து ஜீனிலையும் போடுவாங்க அதிரசம், வெல்லத்துலேயும் போடுவாங்க. வெல்லத்தில் போடுற அதிரசம் தான் கொஞ்சம் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இது எல்லாம் வந்து எங்கள் அம்மா எங்களுக்கு இங்கே கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸ்லாம் இருக்காங்களா, அதனால் தனித்தனியாக பேக் பண்ணி வாங்கிட்டு வந்துடுவாங்க அவங்களுக்கும் கொடுக்குற மாதிரி. அதிரசமாகட்டும், அப்புறம் மற்ற மிச்சரு, காராச்சேவ் இதெல்லாம்.
அப்புறம் வந்து புளி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. புளி வந்து ரோட்டில் ஊரில் விற்றுட்டு வருவாங்க இல்லையா, அது நல்ல புளியாக இருந்தால் எங்கள் அம்மா கொண்டு வந்துடுவாங்க. இது வந்து நல்லாவே சின்ன சின்ன புளியாக நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கே. இது எப்படியும் 1 வருஷத்துக்கு மேலே எனக்கு வரும். நாங்கள் வெளிநாட்டிலேருந்து இந்தியா போனோன்னா இங்கே இருக்க அந்த வெளிநாட்டு சாக்லேட் தான் எல்லாம் விரும்புகிறாங்க. ஆனால் ஃபாரினில் இருக்கவங்க எல்லாருமே நம்ம ஊரில் இருக்க அதிரசம், மிச்சர், முறுக்கு இதை தான் நாங்கள் எல்லாருமே விரும்புகிறோம். இன்னும் அக்கறைக்கு இக்கரை பச்சை தான் எப்போவுமே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.